ஆடி அமாவாசை என்பது இந்து மதத்தில் முன்னோர்களை பித்ருக்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்ய வேண்டிய சிறப்புகளையும் மறந்தும் செய்யக்கூடாத காரியங்களையும் பார்ப்போம். ஆடி அமாவாசை சிறப்புகள். பித்ரு கடன் தீர்த்தல். நமது முன்னோர்கள் பித்ருலோகத்தில் பூமிக்கு வரும் நாளாக ஆடி அமாவாசை கருதப்படுகிறது. இந்த நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும். அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். புண்ணிய நதி நீராடல். ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், காசி, கன்னியாகுமரி மற்றும் காவிரி போன்ற புண்ணிய நதிக்கரைகளில் அல்லது கடற்கரைகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும். தான தர்மங்கள். இந்த நாளில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அன்னதானம் வழங்குவது, ஆடைகள் தானம் செய்வது பித்ருக்களின் பசியையும் தாகத்தையும் போக்கும் என நம்பப்படுகிறது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பழங்கள் கொடுப்பது விசேஷம். மறந்தும் செய்யக்கூடியதவை. சுப காரியங்களை தவிர்த்தல். ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களின் நினைவு கூறும் நாள் என்பதால் இந்த நாளில் திருமணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், புதிய தொழில் தொடங்குவது போன்ற சுப காரியங்களை செய்யக்கூடாது. மாமிசம் மற்றும் போதைப் பொருள் தவிர்த்தல். அமாவாசை நாளன்று வீட்டில் முற்றிலும் சைவ உணவை மட்டுமே சமைக்க வேண்டும். அசைவ உணவுகள் சாப்பிடுவதையோ அல்லது மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கோலமிடுதல் கூடாது. வாசலில் கோலம் போடுவது லட்சுமி தேவியை வரவேற்பதற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் உரியதாகும். அமாவாசை அன்று முன்னோர்கள் மட்டுமே வரவேற்பதால் வீட்டின் வாசலில் கோலம் போடக்கூடாது. வெங்காயம், பூண்டு தவிர்த்தல். முன்னோர்களுக்கு படைக்கும் உணவுகளில் மற்றும் நாம் உண்ணும் உணவுகளில் தமோகுணம் கொண்ட வெங்காயம் மற்றும் பூண்டினை சேர்க்காமல் சமைப்பது நல்லது. வீட்டை பூட்டி வைக்கக்கூடாது. அமாவாசை அன்று பகல் நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வரும்போது வாசல் கதவு திறந்திருக்க வேண்டும். ஆடி அமாவாசை அன்று முறைப்படி முன்னோர்களை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் குடும்பத்தில் பித்ரு தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும்.